வணக்கம் நண்பா, வெல்கம் டு கன்சியூமர் டெக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேமை எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறது தான். நம்ம பொதுவாக 3000 MHz ரேம் வாங்குவோம். அந்த ரேம் சாதாரணமாக 2133 MHz தான் கிளாக் பண்ணியிருக்கோம். பட் நம்ம தான் அந்த பயோஸில் போயிட்டு 3000 MHz வரைக்கும் ஓவர் கிளாக் பண்ணணும். ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி 2133 MHz கிளாக் ஆகிருக்க ரேமை ஆசூஸ் மதர் போர்டில் 3000 MHz வரைக்கும் எப்படி ஓவர் கிளாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். So let's get into the video. இப்போ நீங்கள் 3000 MHz RAM வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் போய் செக் பண்ணலாம். நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு அதில் பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மெமரியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக 2133 MHzக்கு உங்கள் ரேம் கிளாக் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம 3000 MHzக்கு ஓவர் கிளாக் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பயோஸ் செட்டிங்ஸ் உள்ள போங்க. பயோஸ் செட்டிங்ஸில் அட்வான்ஸ்டு மெனுவுக்கு போயிடுங்க. அதில் ஏஐ ட்விக்கரை செலக்ட் பண்ணுங்கள். ஏஐ ட்விக்கர் கீழே ஏஐ ஓவர் கிளாக் டியூனர் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் அது ஆட்டோவில் இருக்கும். நீங்கள் ஆட்டோவில் அதை கிளிக் பண்ணிவிட்டு D.O.C.H ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிடுங்க. D.O.C.H ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிங்கன்னா அதுவே உங்கள் ரேமை 3000 MHzக்கு ஓவர் கிளாக் பண்ணி கீழே காமிச்சிருக்கோம். ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்து நீங்கள் வெளில வந்துடலாம். உங்கள் பிசி நார்மலோட கொஞ்சம் பூட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் டாஸ்க் மேனேஜர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது உங்கள் ரேம் 3000 MHzக்கு ஓவர் கிளாக் பண்ணிட்டோம். அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கன்சியூமர் டெக்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்கள் நெக்ஸ்ட் சந்திக்கிறோம். Until that, goodbye from Consumer.